ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே பாப்பாங்களுக்கு கீரை சட்னி அரைச்சி கொடுக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். காலையில் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. 2 பேருமே சேர்ந்து கீரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் இருக்கிற காயெல்லாம் பாப்பாங்களை ஒன்றா பறித்து போட சொல்லியிருந்தேன். அவங்களும் போட்டாங்க. கீரைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் பூண்டு ரொம்ப சாதாரணமாக தான் கீரை சட்னி அரைக்க போகிறேன். அது நடுவில் பாப்பா அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. முதல்ல பூண்டு போட்டுக்கிட்டேன், அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கினோன்னே கீரையை போட்டுக்கிட்டேன். கீரையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டேன். அது வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை, சும்மாவே நல்லா எண்ணெயில் வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். அப்புறம் சாப்பாடு வந்து ரேஷன் அரிசியில் தான் சாப்பிட வச்சேன். அதில் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே தேங்காயும் கொஞ்சம் புளியும் வச்சு நல்லா சூடாறினதுக்கப்புறம் கீரையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சட்னி ரெடி. பாப்பாங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்கள விளையாட சொல்லிவிட்டேன். அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் விளையாடுவோமோ அந்த மாதிரி பாப்பாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அது பார்த்து போய் எனக்கும் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது. சூப்பராக இருந்தது இவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கேர்லாம் பண்ணி, சரி இன்றைக்கி சண்டே தானே ஹேர் கேர் பண்ணிடலாம் அப்படின்னு. நான் எப்போவுமே ஹேர் ஆயிலை வந்து நீல பிருங்காதி ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதை ரொம்ப டபுள் பாயிலிங் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணுவேன். அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹேருக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் டேண்ட்ரஃப் இருந்தால் அதெல்லாம் போயிடும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தால் அதுவும் போயிடும். பிளாக்காகவே இருக்கும் எப்போவுமே. நான் எண்ணெய் தேய்ச்சிட்ருக்கையில் 2 பேரும் வந்து முடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அப்புறம் நேற்று வச்சுருந்த கஞ்சியில் வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் நல்லா ஊறி இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த பவுடர் வந்து நான் செம்பருத்தி பூ பவுட்ரு தான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் நான் அரைச்சி வச்சனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு எடுத்து வச்சேன். அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு ஷைனிங் கொடுத்தது. இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குன்னு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். டெய்லி நம்ம வந்து இந்த கஞ்சி தண்ணி வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.